நெக்ஸ்ட் நாம் இதை கண்டினியூட்டி பார்க்க போகிறோம். இப்போ மாலிகுலார் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். அப்போ டாக்ஸானமிக்கல் டூல்ஸ்னால ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோமே, டூல்ஸ்னால இங்கே வந்து உபகரணங்கள் இல்லை. இப்போ அனிமலை பற்றி படிக்கணும்னா அந்த மியூசியம் இதுதான் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ், ரைட்டா? இந்த பொட்டானிக்கல் கார்டனில் பிளான்ட்டுகளை பற்றி படிக்கிறதுக்கு பயன்படும் டூல்ஸ்னு அர்த்தம். அப்போ மாலிகுலார் டூல்ஸ்ன்னு சொன்னால் மூலக்கூறு வகைப்பாட்டியல் கருவிகள் அர்த்தம். அப்போ மூலக்கூறுன்றது என்னது? இது ஒரு வகைப்பாட்டியலில் வருகிறது. மனுஷனோட மூலக்கூறு இருக்கு இல்லையா? இப்போ ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மூலக்கூறை கொண்டு இருக்கிறான். அது ஒரு டாக்ஸானமிக்கல் வகைப்பாடு உபகரணங்கள் தான், ரைட்டா? அதான் மூலக்கூறு வகைப்பாட்டியல் கருவிகள். அப்போ டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஹேஸ் ஹெல்ப்டு டு எவால்வ் மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் ஃப்ரம் கிளாசிக்கல் டூல்ஸ் டு மாலிகுலர் டூல்ஸ். நல்லா பாருங்கள், டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னா தொழில்நுட்ப முன்னேற்றமானது. இதை விட்டு படிங்க. டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், தொழில்நுட்ப முன்னேற்றமானது உதவி செய்கிறது. எதற்கு உதவி செய்கிறது? தொழில்நுட்பங்கள் உதவி செய்கிறது. தொழில்நுட்பத்தில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் தான் உதவி செய்கிறது. எதற்கு அப்படின்னா ஹெல்ப்னா உதவி செய்கிறது. எதற்குனா டு எவால்வ்னா பெறுவதற்கு. எதை பெறுவதற்கு அப்படின்னா மாலிகுலார் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். மாலிகுலார்னா என்னது? மூலக்கூறு வகைப்பாட்டியல் உபகரணங்களை பெறுவதற்கு எது உதவி செய்கிறது? டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், தொழில்நுட்ப முன்னேற்றங்கள். தொழில்நுட்பம் முன்னேறினதுனால தானே இந்த மாதிரி மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் வந்து பெறுவதற்கு உதவி செய்கிறது. அப்போ மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் என்னது? மைக்ரோஸ்கோப்பு, இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் இது எதுக்கு பயன்படுகிறது? மனுஷனோட டிஎன்ஏ கவுண்ட் பண்ணுறதுக்கு பயன்படுகிறது, எக்ஸ்ரே பயன்படுகிறது. இதெல்லாம் என்னது? டெக்னாலஜி முன்னேறினதுனால கிடைச்ச ஒரு பொருட்கள். இதை வச்சு நம்ம மனுஷனை அடையாளம் கண்டுபிடிக்கிறோம், எலும்பாண்டு அடையாளம் கண்டுபிடிக்கிறோம், டிஎன்ஏ அடையாளம் கண்டுபிடிக்கிறோம். அதனால தான் சொல்கிறேன் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னா தொழில்நுட்ப முன்னேற்றங்களானது ஹெல்ப்னு உதவி செய்கிறது. எதற்கு? டு எவால்வ்னா பெறுவதற்குன்னு வச்சுக்கோ. இந்த இடத்துல கொஞ்சம் மாற்றி தான் போடணும். பெறுவதற்கு எதை? மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். அப்போ மாலிகுலர்னா மூலக்கூறு வகைப்பாட்டு கருவிகள். அப்போ மூலக்கூறை வச்சு நம்ம வகைப்பாடுபடுத்தும் கருவிகளை உண்டாக்குவதற்கு உதவி செய்கிறது. எங்கேருந்துன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரம் கிளாசிக்கல் டூல்ஸ். கிளாசிக்கல் டூல்ஸ்னால் பாரம்பரிய கருவிகளிலிருந்து மூலக்கூறு கருவிகளை பெறுவதற்கு. ஃப்ரம் கிளாசிக்கல் டூல்ஸ் டு மூலக்கூறு மாலிகுலர் டூல்ஸ். பாரம்பரிய கருவிகளிலிருந்து மூலக்கூறு கருவிகளை பெறுவதற்கு மூலக்கூறு டாக்ஸானமிக்கல் டூல்ஸ் மூலமாக எது உதவி செய்கிறது? டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் உதவி செய்கிறது. தொழில்நுட்பங்கள் உதவி செய்கிறது. தொழில்நுட்பங்கள் எதுக்கு உதவி செய்கிறதுனா மாலிகுலர் டாக்ஸானமிக்கல் டூல்ஸை பெறுவதற்கு உதவி செய்கிறது. சிம்பிள். அதோட நீ படிக்கோங்க. எங்கே இருந்துன்னா கிளாசிக்கல் டூல்ஸ்லேருந்து மாலிகுலர் டூல்ஸ் பஸ் மாற்றுவதற்கு. சிம்பிள், முடிஞ்சுதா? எதுக்குன்னா இது எதை குறிக்குதுன்னு சொன்னால் இந்த கருவிகள், நவீன கருவிகள் இருக்குல்ல, எக்ஸ்ரே அது இதுன்னு இருக்குல்ல, மனுஷங்களை அளக்கக்கூடியது, இது ஒவ்வொன்றையும் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா? இது டாக்ஸானமிக்கல் தானே. ஒரு மனுஷன் எனக்கு ஒரு டிஎன்ஏ இருக்கும், இன்னொருத்தருக்கு ஒரு டிஎன்ஏ இருக்கும். அப்போ டிஎன்ஏ மாறுபடும் இல்லை, இதெல்லாம் கண்டுபிடிக்க இது ஒரு வகைப்பாட்டியல் டாக்ஸானமிக்கல், மாலிகுல் டாக்ஸானமிக்கல், ரைட்டு? த நெக்ஸ்ட்டு, the accuracy and authenticity is more significant in molecular tools அப்படின்றான். அக்யூரேசின்னு என்னது? துல்லியமானது. ஆதென்டிசிட்டினா நம்பகத்தன்மை. இப்போ நம்பகத்தன்மை, துல்லியம்னா கரெக்டாக இருக்கும். அதாவது இப்போ பிளட்டு கவுண்ட் பண்ணுறோம் இல்லையா, ரத்தத்தில் ஒரு ரெட் செல்ஸ் கவுண்ட் பண்ண துல்லியமாக கவுண்ட் பண்ணுவாங்க, அதான் அக்யூரேசி. அப்போ நம்பகத்தன்மை. அப்போ அந்த மிஷின் மேலே உள்ள எனக்கு ஒரு நம்பகத்தன்மை, மிஷின் கரெக்டாக அளவிடும் என்று சொல்லக்கூடிய ஒரு நம்பகத்தன்மை, ரைட்டா? அதான் சொல்கிறான். அது அக்யூரேசி அப்படின்னு சொன்னால் அதாவது துல்லியத்தன்மை மற்றும் ஆதென்டிசிட்டினா நம்பகத்தன்மை. இது ரெண்டு அந்த மிஷின் மேலே இஸ் மோர் சிக்னிஃபிகண்ட்னா மிகவும் முக்கியமானது. எதில்? இந்த மாலிகுலார் டூல்ஸ்னால் மூலக்கூறு கருவிகளில். அப்போ மூலக்கூறு கருவின்னு என்னது? இப்போ எக்ஸ்ரே ஒரு மூலக்கூறை கண்டுபிடிக்கிற கருவி தான். அதுவும் பாரு. அப்போது மைக்ரோஸ்கோப்பில் தான் இந்த டிஎன்ஏல செக் பண்ணுறோம், ரெட் செல்ஸில் செக் பண்ணுறோம், ஒயிட் செல்ஸில் செக் பண்ணுறோம் இல்லையா? அது ஒரு மூலக்கூறு கருவி, மூலக்கூறை கண்டுபிடிக்கும் கருவி. அதை தான் சொல்கிறார். அக்யூரேசின்னு சொன்னால் துல்லியத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மை இஸ் மோர் சிக்னிஃபிகண்ட், மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது இந்த மாலிகுலார் டூல்ஸ்னால் மூலக்கூறு கருவிகளில், ரைட்டா? The following methods are being used for taxonomical classification. அப்போ கீழ்கண்ட முறைகள் அல்லது வழிமுறைகள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. எதற்கு அப்படின்னா
ஃபார் டாக்ஸானாமிக்கல் கிளாசிஃபிகேஷன். அப்போ வகைப்படுத்துதல். கிளாசிஃபிகேஷன் வகைப்படுத்துதல். வகைப்பாட்டுன்றது ஒரு படிப்பு, அதாவது வகைப்படுத்தும் படிப்பு, ரைட்டா? வகைப்பாட்டில் வகைப்படுத்துதலுக்கு கீழ்கண்ட வழிமுறைகள் பயன்படுத்தப்படுகின்றன. The molecular techniques and approaches such as DNA barcoding. அது அந்த பிராக்கெட்டுக்குள்ளே பார்ப்போம். மாலிகுலார் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொன்னால் என்னது? அதாவது மாலிகுலார் டெக்னிக்ஸ் மூலக்கூறு நுட்பங்கள்னு அர்த்தம். மூலக்கூறு நுட்பங்கள், டெக்னிக்னால நுட்பங்கள் தானே. இப்போ மூலக்கூறை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான நுட்பங்கள். இப்போ நம்ம உடம்புல இல்லாத மாலிகுல் தானே இருக்குது. மனுஷன் அதை மூலக்கூறை கண்டுபிடிக்கும் நுட்பங்கள், அதை மூலக்கூறு நுட்பங்கள் அண்ட் அப்ரோச்சஸ்ன்னு சொன்னால் அதன் அணுகுமுறைகள். மூலக்கூறை கண்டுபிடிக்கக்கூடிய நுட்பங்கள் மற்றும் அதன் அணுகுமுறைகள் என்னது? அதை எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்ற ப்ரொசீஜர்ஸ்னு அர்த்தம், ரைட்டா? இப்போ என்ன டிஎன்ஏ மூலக்கூறு இருக்குது, டிஎன்ஏ மாலிகுல்ஸ் என் உடம்புல இருக்குது. அதை நான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? மிஷின் ஹெல்ப்பால் தான் கண்டுபிடிக்க முடியும். அந்த மிஷின் தான் அது என்னது? மாலிகுலர் டூல்ஸ்னு சொல்லுவாங்க, ரைட்டா? இப்போ மாலிகுலர் டெக்னிக்ஸ் என்னது? நுட்பங்கள், மூலக்கூறு நுட்பங்கள் அண்ட் அப்ரோச்சஸ். அப்போ மூலக்கூறு நுட்பங்கள் மற்றும் அதன் அணுகுமுறைகள் எவ்வாறாக இருக்கிறது? சச்சஸ் டிஎன்ஏ பார்கோடிங். டிஎன்ஏ பார்கோடிங் மூலமாக நாம் கண்டுபிடிக்கலாம். எதை கண்டுபிடிக்கலாம்? ஒவ்வொரு மனுஷனோட தனிப்பட்ட தனித்துவத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது மாலிகுலர் டெக்னிக்ஸ் என்பது மாலிகுலர் நுட்பங்கள் மற்றும் அதன் அணுகுமுறைகள் எவ்வாறாக இருக்கிறது? டிஎன்ஏ பார்கோடிங் மூலமாக இருக்கிறது. டிஎன்ஏ பார்கோடிங் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு பொருளை பார்த்துருப்பீங்க. பெரிய கடையில் போனீங்கன்னா ஒரு பொருளுக்கு மேலே என்ன பண்ணியிருப்பா? பார்கோடிங் போட்டிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? நீங்கள் பெரிய ஜவுளி கடைக்கு போங்க, பெரிய கடையில் போங்க, அதில் ஒரு கோடிங் மாதிரி ஒரு படம் மாதிரி போட்டிருப்பாங்க. அவங்க அந்த மிஷினில் அந்த படத்தை மட்டும் ஸ்கேன் பண்ணுவாங்க. அதில் அந்த படத்துக்குள்ளே ரேட்டு எல்லாமே இருக்கும். டக்குனா ரேட்டு பதிவாக அப்படி ஸ்கேன் பண்ண உடனே அந்த பார்கோடிங், அதான் பார்கோடிங்னு சொல்லுவாங்க. அதில் அப்படி அந்த படம் மாதிரி இருக்கும். அதில் அப்படி ஸ்கேன் பண்ண உடனே அந்த படத்துக்குள்ளே ரேட்டு அந்த துணி விவரம் எல்லாமே இருக்கும். டக்குனா கம்ப்யூட்டரில் வந்துடும். இது ரேட்டு எவ்வளோன்னு உடனே பிரிண்ட் பண்ணி கையில் கொடுத்துருவோம். வெறும் ஸ்கேன் பண்ண உடனே அந்த உள்ளே இருக்கக்கூடிய பொருள் என்னன்றது சொல்லுது. அந்த கவருக்குள்ளே இருக்கக்கூடிய பொருள் என்னதுன்னா சொல்லிடும். அதை பார்த்துருக்கீங்களா? பார்கோடிங்னு போட்டிருப்பான். இப்போ நீங்கள் ஒரு டீ2 எடுக்கிறீங்க, அதை ஸ்கேன் தான் பண்ணுவான். அதில் பார்கோடிங் கட்டமாக போட்டிருப்பான். அப்படி ஸ்கேன் பண்ண உடனே அப்படியே சொல்லிடுறீங்க. நீங்கள் கடையில் போகிறீங்க, நானே ஜிபே பண்ணுறேன், அப்படியே போய் அதை ஸ்கேன் தான் பண்ணுறேன். ஸ்கேன் பண்ண உடனே அந்த கடைக்காரனோட மொபைல் நம்பர் அதில் வந்துடுது அந்த படத்தில். இதை பார்கோடிங்னு சொல்லுவாங்க. அது அவனோட மொபைல் நம்பர் எந்த பேங்கில் அட்டாச்மெண்ட் ஆகிருக்கு, அவனுக்கு எங்கே எப்படி அனுப்புறது, எல்லா விவரமும் அந்த இதில் வந்துடுது. அதான் பார்கோடிங்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த சச்சஸ் டிஎன்ஏ பார்கோடிங், நம்ம உடம்புல உள்ள டிஎன்ஏ பார்கோடிங் மூலமாக நாம் என்ன செய்யலாம்? மாலிகுலர் நுட்பங்களையும் அதன் அணுகுமுறைகளையும் கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த டிஎன்ஏ பார்கோடு மூலமாக நம்ம உடம்புல உள்ள மாலிகுலோட நுட்பங்கள் மற்றும் அதனோட அப்ரோச்சஸ் அணுகுமுறைகள் அது எதை சார்ந்தது என்பதை நாம் கண்டுபிடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார்கள். பிராக்கெட்டில் அதோட உதாரணம் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஷார்ட் ஜெனட்டிக் மார்க்கர் அப்படின்றான். ஷார்ட் ஜெனட்டிக்னா ஷார்ட்னா குறுகிய மரபணு குறியீடு, மார்க்கர்னா குறியீடு, ரைட்டா? அதாவது குறுகிய மரபணு குறியீடுனா ஜெனட்டிக்லாம் மரபணு தானே. மரபணு குறியீடுனா அதனோட இப்போ தான் டிஎன்ஏ பார்கோடிங் சொல்லும், அது குறியீடு தானே. இது குறுகிய மரபணு குறியீடு இன் அன் ஆர்கனிசம்ஸ் டிஎன்ஏ. ஒரு உயிரினத்தில் உள்ள டிஎன்ஏவில் உள்ள குறுகிய, நல்லா பார்த்துங்க, குறுகிய ஜெனட்டிக் மரபணு குறியீடு, இதுதான் டிஎன்ஏ குறியீடு. இப்போ ஒரு பெரிய பொருளாக இருக்கும், அதில் சின்ன படம் மாதிரி போட்டிருப்பான், அதுதான் அந்த குறியீடு டிஎன்ஏ. அது அந்த படம் அந்த பொருளோட குறியீடு. அதுக்குள்ளே அந்த பொருளோட விவரம் பூரா இருக்கும், ரேட்டு எல்லாம் இருக்கும். அதேமாரி ஒரு மனுஷருக்கு டிஎன்ஏ குறியீடு என்னென்னா அது சின்னதாக தான் இருக்கும். அந்த டிஎன்ஏ குறியீடை வச்சு நாம் என்னோடய மொத்த மூலக்கூறு ஸ்ட்ரக்சரெல்லாம் பார்த்துடலாம். அதை தான் சொல்கிறான். அதாவது ஷார்ட் ஜெனட்டிக் மார்க்கர் அப்படின்னா ஜெனட்டிக் மார்க்கர் இன் அன் ஆர்கனிசம் டிஎன்ஏ. அப்போ ஒரு உயிரினத்தின் டிஎன்ஏவில் உள்ள சிறிய மரபணு குறியீடு, சரியா? உயிரினத்தில் ஆர்கனிசம்ஸ் டிஎன்ஏ, ஒரு உயிரினத்தில் உள்ள டிஎன்ஏவில் உள்ள உயிரினத்தின் டிஎன்ஏவில் உள்ள குறுகிய மரபணு குறியீடு என்பது எதற்கு பயன்படுகிறது? டு ஐடென்டிஃபை கண்டுபிடிக்க. எதை கண்டுபிடிக்க? ஐடென்டிஃபை இட் அப்படின்னா அந்த இப்போ என்னோட டிஎன்ஏ குறியீடு எடுத்துடுறீங்க, அப்போ என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னோட மூலக்கூறை கண்டுபிடிக்கும். இதை வச்சு நான் யாருன்னு சொல்லிடலாம், புரியுதா? இப்போ சில பேர் இறந்து போயிடுறாங்க. அப்போது இந்த இறந்து போன நபருக்கு யார் மகன் பிள்ளைன்னு சொல்லி எப்படி கண்டுபிடிப்பாங்க? அந்த டிஎன்ஏ குறியீடை வச்சு கண்டுபிடிப்பாங்க.
இப்போ நான் சங்கரநாராயண பெருமாள் மகன் தானா அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொன்னால் என்னோடய டிஎன்ஏ குறியீடு எடுத்துருவாங்க. எங்கள் இறந்த அப்பாவோடைய டிஎன்ஏ குறியீடு இருக்கும், அதோட மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. மேட்ச் பண்ணி ஆமாம் இந்த பையன் இவருக்கு பிறந்தது தான் அப்படின்னு சொல்லுவான். புரியுதா? அதை தான் சொல்கிறான், உயிரினத்தில் உள்ள டிஎன்ஏவின் சிறிய மரபணு குறியீடானது எதற்கு பயன்படுகிறது? டு ஐடென்டிஃபை கண்டுபிடிக்க ஈட் அந்த டிஎன்ஏக்கு சொந்தக்காரர் யார் என்பதை கண்டுபிடிப்பதற்கு. ஐடென்டிஃபை ஈட்டுனதுக்கு அந்த டிஎன்ஏ எந்த உயிரினத்தில் நீ எடுத்தையோ அந்த உயிரினம் எந்த வகையை சார்ந்தது என்பதை கண்டுபிடிக்க. டு ஐடென்டிஃபை ஈட் as belongs to a particular species. That is belongs to அந்த உயிரினம், அந்த உயிரினமானது belongs சார்ந்திருக்கிறது டு a particular ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்திருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்கு தான் இது பயன்படுகிறது. எது பயன்படுகிறது? ஆர்கனிசம்ஸ் டிஎன்ஏ குறியீடு. புரியுதா? நான் திரும்பி படிக்கிறேன். ஷார்ட் ஜெனட்டிக் மார்க்கர் அப்படின்னா ஒரு குறியீடானது. என்னென்ன ஆர்கனிசம் டிஎன்ஏ ஒரு உயிரினத்தின் குறியீடானது, டிஎன்ஏவில் உள்ள மரபணு குறியீடானது எதற்கு பயன்படுகிறது? அந்த உயிரினமானது எந்த வகையை சேர்ந்தது என்பதை கண்டுபிடிப்பதற்கு பயன்படுகிறது. அதான் சொல்கிறேன், டு ஐடென்டிஃபை இட் கண்டுபிடிப்பதற்கு. எதை? ஆஸ் பிலாங்ஸ் டு எ பர்டிகுலர் ஸ்பீசிஸ் ஒரு குறிப்பிட்ட இனத்தை சார்ந்தது என்று கண்டுபிடிப்பதற்கு தான் இந்த உயிரினத்தின் டிஎன்ஏ நம்ம எடுத்து செக் பண்ணுகிறோம் என்று சொல்கிறார்கள். ரைட்டா? அப்போ இதான் பார்கோடிங். இப்போ நெக்ஸ்ட்டு டிஎன்ஏ ஹைபிரிடைசேஷன். அப்போது டிஎன்ஏ வச்சு நம்ம ஹைபிரிட் பண்ணுறது, இனக்கலப்பு செய்கிறோம் இல்லையா? என்ன படிச்சிருக்கீங்க? இனக்கலப்பு, ஹைபிரிடைசேஷன் இனக்கலப்பு. இந்த டிஎன்ஏ அந்த டிஎன்ஏ இனக்கலப்பு செஞ்சால் இன்னும் புதிய டிஎன்ஏ வருது. அப்போ டிஎன்ஏ இனக்கலப்பு. அப்போது டிஎன்ஏ இனக்கலப்பு என்பது என்னன்னு பார்ப்போம். அது பிராக்கெட்டுக்குள்ளே தான் கொடுத்துருக்கேன். மெசஸ்னால் அளவிடுதல். இந்த டிகிரினா அளவு தான். டிகிரினால் இந்த இடத்துல அளவை அளவிடுதல். ரைட்டா? இப்போ எவ்வளோ அளவு இருக்குது பால் அப்படின்ட்டு அளவிடுதல். ரைட்டா? அளவை அளவிடுதல். ரைட்டா? டிகிரி ஆஃப் ஜெனட்டிக் சிமிலாரிட்டிஸ். ஜெனட்டிக்னா மரபணு ஒற்றுமை பட்வீன் பூல்ஸ் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்சஸ். நல்லா பார்த்துக்கோ. அதாவது அளவிடுதல் மெசஸ் தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இங்கே வாங்க. த டிகிரி ஆஃப் ஜெனட்டிக் அப்படின்னா டிகிரி ஆஃப் ஜெனட்டிக்னு சொன்னால் மரபணு அளவு. ஒரு மரபணோட அளவானது சிமிலாரிட்டி பட்வீன் ஒரே மாதிரியாக இருக்கிறதா, அதை ஒரு மரபணுவின் ஒரே மாதிரியான அளவு. ரைட்டா? சிமிலாரிட்டினா ஒரே மாதிரியான அளவு, அதாவது மரபணுவின் ஒரே மாதிரியான அளவு, டிகிரின் அளவு. பட்வீன் எதுக்கு நடுவில்? பட்வீன் பூல்ஸ் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்சஸ். பூல்ஸ் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்ஸ். பூல்ஸ் என்னது? பல டிஎன்ஏ சீக்வன்ஸ்களை ஒன்றிணைத்து வைத்திருப்பதற்கு பேர் தான் பூல்ஸ். அப்போது பூல்ஸ்னால் ஒரு கலவை ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்ஸ். டிஎன்ஏ தொடர்களை பல தொடர்களை ஒன்றிணைத்து வைத்திருக்கிறது தான் பூல்ஸ். ரைட்டா? டிஎன்ஏ தொடர்களில் உள்ள பட்வீன் இடையில். ரைட்டா? டிஎன்ஏ தொடர்களின் உள்ள பூல்ஸ் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்ஸ்னால் பல டிஎன்ஏக்களை வைத்திருக்கக்கூடியது. அப்போ பல டிஎன்ஏக்களை வைத்திருக்கிறதுனா அப்போ அந்த டிஎன்ஏகளுக்கு சீக்வன்ஸ் டிஎன்ஏ தொடர்களுக்கு நடுவில் பட்வீன் டிஎன்ஏ தொடர்களுக்கு இடையில் என்ன ஒற்றுமை இருக்கிறது என்பதை காண்பது தான் இது. ரைட்டா? சிமிலாரிட்டிஸ் ஒற்றுமை பட்வீன் பூல்ஸ் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்சஸ். அப்போ டிஎன்ஏ தொடர்களுக்கு மத்தியில் உள்ள ஒற்றுமை ஜெனட்டிக் சிமிலாரிட்டினா மரபணு ஒற்றுமை. டிஎன்ஏ சீக்வன்ஸுக்கு நடுவில் உள்ள மரபணு ஒற்றுமையின் அளவு. ரைட்டா? மரபணு ஒற்றுமையின் அளவு. ரைட்டா? அது எங்கே போட்டிருக்கான்? மரபணு இங்கே வந்துச்சா? மரபணு ஒற்றுமையின் அளவின் அளவு. ரைட்டா? அது எவ்வளோ அளவு? ஒரு டிஎன்ஏ சீக்வன்ஸ் இன்னொரு டிஎன்ஏ சீக்வன்ஸு அது எங்கே இருக்குது? மொத்தமாக ஒரு பூலில் இருக்கிறது. அப்போ 2 டிஎன்ஏ சீக்வன்ஸ் எடுத்து அதோட எதுக்கு ஒற்றுமை என்ன இருக்கிறது என்பதை எவ்வளோ அளவில் ஒற்றுமை இருக்குதுன்றதை அளக்கிறது. இப்போ 10% 15% இருக்குது. அது எத்தனை பெர்சன்டேஜ்? அதான் டிகிரி. அதை வச்சு நம்ம மெஷர் பண்ணுறது. இதை தான் சொல்கிறோம். மெஷர் அளவீடு செய்யணும். எதை அளவீடு செய்யணும்? த டிகிரி ஆஃப் ஜெனட்டிக் சிமிலாரிட்டிஸ். டிகிரினா அளவை. எதனோட அளவை? ஜெனட்டிக் சிமிலாரிட்டிஸ். ஜெனட்டிக்னா மரபணு ஒற்றுமை யாருக்கு நடுவில்? பட்வீன் டிஎன்ஏ சீக்வன்சஸ். என்னது? டிஎன்ஏ தொடர்களுக்கு நடுவில் உள்ள மரபணு ஒற்றுமையின் அளவை அளவீடு செய்தல். அப்போ அது டிஎன்ஏ சீக்வன்ஸ் எங்கே இருக்கிறது? பூல்ஸ் ஆஃப் டிஎன்ஏ சீக்வன்ஸ். பல டிஎன்ஏ சீக்வன்ஸுகளை வைத்திருக்கிறது அப்படின்றான். ரைட்டா? நெக்ஸ்ட்டு டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட். இப்போ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்க. பல பேர் கைரேகை வைப்பாங்க. நீங்களே வச்சு ஆதார் கார்டுக்கு போய் கைரேகை வச்சுருக்கீங்க இல்லையா? கைரேகை சரியில்லை, உங்கள் ஆதார் கார்டு இல்லை, மிஷின் ஏற்றுக்கிற மாட்டேங்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்த்துருக்கீங்களா?
உங்கள் கை ரேகை வைக்க சொல்லுவாங்க. ஆதார் கார்டுக்காண்டி போனீங்கன்னா கை ரேகை வைக்க சொல்லுவாங்க. அப்போ கையில் ரேகை என்னடா இருக்குன்னு பார்த்தா இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு ரேகை தனியாக இருக்குது. ஒருத்தனோட ரேகை இன்னொருத்தனுக்கு பதியாது. அதனால தான் அதுதான் என்ன சொல்லுவாங்க, டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ என் விரலில் என்னோடய டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் டிஎன்ஏ இருக்குது. அதை நான் வச்ச உடனே என்னோடய டிஎன்ஏ தான் அதில் வந்து மிஷினில் படும். இந்த மிஷினுக்கு பேர் தான் மாலிகுலர் டூல்ஸ். ரைட்டா? இந்த மிஷின் இருக்குல்ல, நான் வைக்கிறேன்ல போயிட்டு, அந்த மிஷினுக்கு பேர் தான் மாலிகுலர் டூல்ஸ்னு சொல்லுவோம். அதாவது மூலக்கூறு உபகரணங்கள். இப்போ ஒவ்வொரு மனுஷனையும் கண்டுபிடிக்கக்கூடிய இவன் அவன் தானா, பாலசுப்ரமணியன் தானா, இல்லை வேற ஒருத்தனான்னு சொல்லி நான் விரலை வச்ச உடனே சொல்லிடும். ரைட்டா? நான் கிடையாது, இல்லைன்னு சொல்லிடும். புரியுதா? அதை தான் சொல்கிறேன் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட். அப்போ டிஎன்ஏ விரல் தடம். அப்போ விரலில் டிஎன்ஏ இருக்குது. அந்த வச்ச உடனே அந்த டிஎன்ஏ எக்ஸ்பிரஸ் ஆகும் மிஷினில். அப்போ எப்படி நான் இப்போ ஜிபே பண்ணும்போது ஸ்கேன் பண்ணணும், ஸ்கேன் பண்ண என்ன அடுத்த படத்தை ஸ்கேன் பண்ணேன்னு நினைக்கிறீங்களா? அதில் நான் ஸ்கேன் பண்ணோன்னு அவர் நம்பர் எல்லாம் எனக்கு வந்துடும். அதுக்குள்ளே நம்பர் எனக்கு நேரடியாக பார்த்தா தெரியாது. நான் ஃபோன் மூலிமா பார்த்தா அந்த நம்பர் எனக்கே தெரியாது. ஆனால் வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். பேங்க் அக்கௌண்ட்டை கண்டுபிடிச்சிடும். அதேமாரி என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட்டு அந்த மிஷின் தான் கண்டுபிடிக்கும். ரைட்டா? அப்போ டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட்னா கை விரல் பதிவுன்னு அர்த்தம். ரைட்டா? விரல் தடம்னு அர்த்தம். டிஎன்ஏ விரல் தடமானது எவ்வாறாக விளக்கப்படுதுன்னு பார்ப்போமா? டு ஐடென்டிஃபை, கண்டுபிடிப்பது. நான் அது மாதிரி சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு மனுஷன் இவன் தானா, அது உஷா இது தானா, உமா இது தானா, லிசா இது தானா, கீதா இது தானா, மாணிக்கம் இது தானா, ஜெயபாஸ்கர் இவன் தானா அப்படின்னு அவனோட ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு விரல் தடம் இருக்கும். டு ஐடென்டிஃபைனா கண்டுபிடிக்க. அண்ட் இண்டிவிஜுவல், ஒரு தனிப்பட்ட நபரை கண்டுபிடிக்க. எப்படி? ஃப்ரம் எ சாம்பிள் ஆஃப் டிஎன்ஏ. ஃப்ரம் எ சாம்பிள்னா ஒரு மாதிரி, சாம்பிள் ஆஃப் டிஎன்ஏ, ஒரு மாதிரி ஆஃப் டிஎன்ஏ பை லுக்கிங் அட் யூனிக் பேட்டர்ன் ஆஃப் தர் டிஎன்ஏ. பை லுக்கிங்னா பார்த்து, எதை பார்த்து? அட் யூனிக்னா ஒரு ஒரு அதாவது அது யூனிக் தனித்துவமான சொல்லுவாங்க. ஒரு தனித்துவமான வடிவமைப்பு ஆஃப் தர் டிஎன்ஏ. ஒவ்வொருத்தனுக்கும் அந்த விரலில் தனித்துவமான வடிவமைப்பு இருக்கும். யூனிக் பேட்டர்ன் ஆஃப் தர் டிஎன்ஏ எதில் இருக்கும்? விரலில் இருக்கும். விரலில் எல்லா விரலில் இருக்கும். ஒரு விரலில் எல்லா விரலில் இருக்கும் அவனோட பாடி ஷேப்பில். ரைட்டா? அந்த தனித்துவமான வடிவமைப்பு, டிஎன்ஏவின் தனித்துவமான வடிவமைப்பை பார்த்து, பை லுக்கிங்னு பார்த்து நான் பார்க்க மாட்டேன், மிஷின் தான் பார்க்கும். நான் வச்ச உடனே மிஷின் தான் பார்க்கும். பார்த்து ஐடென்டிஃபை பண்ணுறது, கண்டுபிடித்தல். ஐடென்டிஃபை அண்ட் இண்டிவிஜுவல், ஒரு மனுஷனை கண்டுபிடிக்கிறது. ஃப்ரம் சாம்பிள் ஆஃப் டிஎன்ஏ. சாம்பிள் ஆஃப் டிஎன்ஏ டிஎன்ஏவின் மாதிரியிலிருந்து கண்டுபிடிக்கிறது. எப்படி கண்டுபிடிக்குன்னா பை லுக்கிங், பார்த்து நான் கிடையாது, மிஷினில் வச்சோன்னா அதை பார்த்துரும். பை லுக்கிங் அட், எதை பார்க்கும் அப்படின்னா அட் யூனிக் பேட்டர்ன் ஆஃப் த டிஎன்ஏ. அவனோட அந்த சம்மந்தப்பட்ட நபரோட தனித்துவமான வடிவமைப்பு, அந்த விரலின் வடிவமைப்பு பார்த்து மிஷின் உனக்கு இவன் தான் அவன்னு சொல்லி கண்டுபிடிச்சிரும் அப்படின்றான். அப்போ ரிஸ்ட்ரிக்ஷன், ஃப்ராக்மெண்ட், லென்த், பாலிமார்பிசம் அப்படின்றான். ரிஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னது இந்த இடத்துல ரிஸ்ட்ரிக்ஷன், ஃப்ராக்மெண்ட்னா துண்டுன்னு அர்த்தம், லென்த்துனா நீளம்னு அர்த்தம், பாலிமரைஸ் அப்படின்னு சொன்னது அதாவது பல்லுயிர்கள்னு சொல்லுவாங்க. ரைட்டா? பாலிமரைஸ்னு பல்லுருவங்கள்னு சொல்லுவாங்க, பல உருவங்கள். ரைட்டா? பாலிமார்பிசம், அது மார்பிசம் அப்படின்னா உருவங்கள், பாலினா பல, பாலி மார்பிசம் அப்படின்னா பல உயிரினங்கள் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? பல உயிரினங்கள் அர்த்தம், பல உயிர்களுக்கு ஆணை எருமை இதெல்லாம் கிடையாது. இந்த இடத்துல ஏன் அந்த மாதிரி வந்திருக்குன்னா அது பார்ப்போம். எப்படின்னா ரிஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா வெட்டுதல். ரிஸ்ட்ரிக்ஷன் என்னது? கட்டுப்பாடுன்னு அர்த்தம். ஆக்சுவலி உண்மையான மீனிங் கட்டுப்பாடு. ரைட்டா? ஆனால் இந்த இடத்துல நீங்கள் வெட்டுறது. டிஎன்ஏ மாலிகுல் இருக்குல்ல நம்ம உடம்புல, அந்த டிஎன்ஏ மாலிகுல ரிஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம்ஸ்னு ஒரு என்ஜைம்ஸ் இருக்குது. நுதி நம்ம உடம்புக்குள்ளே ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம்னு ஒரு என்ஜைம். அது என்ன செய்யும்னு சொன்னால் அது நம்ம டிஎன்ஏ மாலிகுலை துண்டாக வெட்டும். டிஎன்ஏ மாலிகுல் ஒரு மாலிகுல் எடுத்துகிட்டு அப்படியே கட் பண்ணும். அதுக்குன்னு ஒரு அளவு வச்சுருக்கு அந்த ரிஸ்ட்ரிக்ஷன் மாலிகுல். அது வந்து ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம். அது ரிஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம், அதுக்கு பேர் ரிஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம். அது என்ன செய்யும்னா, என்ஜைம்னா நொதின்னு அர்த்தம். பல என்ஜைம்கள் உடம்புல நல்ல வேலையில் செய்யுது. ரைட்டா? அந்த ரிஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம் என்ன செய்யுன்னா டிஎன்ஏ மாலிகுலை கட் பண்ணும், துண்டுதானா கட் பண்ணும். அப்போ கட் பண்ணியாச்சுன்னா அதில் நீளம் வரும்ல, அதான் ஃப்ராக்மெண்ட். ரைட்டா? ரிஸ்ட்ரிக்ஷன்ன்றது கட் பண்ணுறது. அண்டு லென்த்து, ஃப்ராக்மெண்ட் என்ன? துண்டு. கட் பண்ணால் ஒவ்வொரு துண்டாக போகுதா? அதுக்கடுத்து அது ஒவ்வொரு துண்டுக்கு நீளம் இருக்கா? அண்டு பாலிமரைசேஷன் பல உயிர்கள் ஆயிடுதா?
பல உயிர்கள் பல டிஎன்ஏகள் ஆயிருந்தா ஒரு டிஎன்ஏ வெட்டின உடனே பல டிஎன்ஏக்களாக மாறுகிறது. ரைட்டா? அதான் அதிலே இருக்குது. ரெஸ்ட்ரிக்ஷன்னா கட் பண்ணுறது, ஃப்ராக்மெண்ட்னா அதில் துண்டு கட் பண்ண துண்டு வரும், லென்த்துனா அந்த துண்டோட நீளம். அப்போ பாலிமார்ஃபிசம் என்னது? பல உயிர்கள். அப்போ அந்த டிஎன்ஏ பல உயிர்களாக மாறுகிறதா? சிம்பிள் நாலேஜ். ரைட்டா? ரிஸ்ட்ரிக்ஷன், ஃப்ராக்மெண்ட், லென்த், பாலிமார்ஃபிசம் அப்படின்றா அனாலிசிஸ், அதை பகுப்பாய்வு செய்தல். ரைட்டா? அதை எப்படி பகுப்பாய்வு, எதுக்கு வெட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வச்சு நாம் ஒவ்வொருத்தரோட டிஎன்ஏவும் எப்படி ஒத்து போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ என்னோட டிஎன்ஏவை எதை வச்சு வெட்டுறது? அதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜைமை வச்சு வெட்டிடுறது பல துண்டுகளாக. அடுத்து இன்னொருத்தரோட டிஎன்ஏவை ரெஸ்ட்ரிக்ஷன் டிஎன்ஏ வச்சு வெட்டிடுறது. அப்போது எனக்கு வெட்டப்பட்ட துண்டுக்கும் அவனுக்கு வெட்டப்பட்ட துண்டுக்கும் நீளத்தை அளக்கிறது. நீளத்தில் மாறுபாடுகள் இருந்தால் ஜீன் மாறுபாடுகள் இருக்கும். புரியுதா? ஜீன் மாறுபாடுகள் இருக்கும் என்று பொருள்படுகிறது. புரியுதா? இதுதான் இந்த ப்ராசஸ். ரெஸ்ட்ரிக்ஷன், ஃப்ராக்மெண்ட், லென்த், பாலிமார்ஃபிசம். ரெஸ்ட்ரிக்ஷன், லென்த், பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லி. பாலிமார்ஃபிசம் பல்லுயிர்கள், அந்த டிஎன்ஏ பல உயிர்களாக இருக்கிறது. அப்போ அனாலிஸ், அதை பகுப்பாய்வு செய்தல். எப்படின்னா இப்போ ப்ராக்கெட்டில் போட்டிருக்கான் பாருங்கள், இந்த நான் சொன்னது அப்படி போட்டிருக்கான். டிஃபரன்சஸ் இன் ஹோமோலோகஸ் டிஎன்ஏ சீக்வன்சஸ். டிஃபரன்ஸ்னால் வேற்றுமை, வித்தியாசங்கள். இன் ஹோமோலோகியஸ் டிஎன்ஏ சீக்வன்சஸ். அப்போ ஹோமோலோகியஸ் டிஎன்ஏ சீக்வன்ஸில் உள்ள ஒரு வேற்றுமைகள், டிஃபரன்ஸ் வேற்றுமைகள். தட் கேன் பி, வேற்றுமைகள்னால் இப்போ நான் எனக்கு வெட்டுது, இப்போ இன்னொருத்தருக்கு வெட்டுறாங்கன்னா அப்போ எனக்கு வெட்டப்பட்ட துண்டுக்கும் அவனுக்கு வெட்டப்பட்ட துண்டுக்கும் ஒரே சைஸ்லையாக இருக்காது இல்லையா? கொஞ்சம் வேறுபட்டிருக்கும். அப்போ ஓரளவுக்கு இருந்ததுன்னா அதோட சீக்வன்ஸ் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். டிஃபரன்ஸ் வேற்றுமை இருக்கா, எவ்வளோ வேற்றுமை இருக்குன்னு பார்க்கிறது. டிஃபரன்சஸ் இன் ஹோமோலோகஸ் டிஎன்ஏ சீக்வன்சஸ். டிஎன்ஏ சீக்வன்ஸ், டிஎன்ஏ தொடர்களில் உள்ள வேற்றுமைகள் பார்க்கணும். எப்படின்னா தட் கேன் பி டிடெக்டட், அவைகள் கண்டுபிடிக்கப்படுகின்றன. இது நீளத்தை வச்சு அளப்பாங்க வெட்டினதை. பை த பிரசன்ஸ் ஆஃப் ஃப்ராக்மெண்ட்ஸ். இதை பை த பிரசன்ஸ், அங்கே இருக்கக்கூடிய ஃப்ராக்மெண்ட்ஸ் துண்டுகள், வெட்டப்பட்ட துண்டுகள் இருக்கு இல்லையா? பிரசன்ஸ்னு இருக்கக்கூடிய, ஃப்ராக்மெண்ட்ஸ்னு துண்டுகள் அவங்க இருக்கக்கூடிய துண்டுகளின் நீளத்தை வைத்து டிஃபரன்சஸ் வேற்றுமைகளை, ஹோமோலோகஸ் டிஎன்ஏ சீக்வன்ஸ் தானே அது, அதை வெட்டுறாங்க இல்லையா? அதில் உள்ள வேற்றுமைகளை கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லுவாங்க. டிடெக்டரை கண்டுபிடிக்கிறது எப்படி? பை த பிரசன்ஸ் ஆஃப் ஃப்ராக்மெண்ட்ஸ்னால் துண்டுகள் ஆஃப் டிஃப்ரெண்ட் லென்த்து, வேறுபட்ட நீளங்கள் தானே. எனக்கு ஒரு நீளமாக வெட்டப்பட்டதில் ஒரு நீளமாக இருக்கும், அங்கே ஒரு நீளமாக இருக்கும். டிஃப்ரெண்ட் லென்த்து, அதாவது மாறுபட்ட நீளங்களை கொண்டது. ஆஃப்டர் டைஜஷன் ஆஃப் டிஎன்ஏ சாம்பிள்ஸ். டைஜஷனாக செரிக்கிறது, ஆனால் இங்கே செரிக்கிறதுன்னு வராது, கட் பண்ணுறது. டைஜஷன் உண்மையான மீனிங் என்னது நல்லா பார்த்துக்கணும். நான் அதை சொல்லிதான் சொல்கிறேன். உண்மையான மீனிங் என்னது? நம்ம உணவு உண்றோம், அந்த உணவு செரிக்கிறது தான் டைஜஷன். ஆனால் இந்த இடத்துல கட் பண்ணுறது. ரைட்டா? இதே சிசரிங் பண்ணுறது, கட் பண்ணுறதுக்கு பேர் தான் டைஜஷன். அப்போ ஆஃப்டர் டைஜஷன் ஆஃப் டிஎன்ஏ சாம்பிள்களை கட் பண்ணதுக்கப்புறம் அதில் உள்ள ஃப்ராக்மெண்ட்ஸ்னால் துண்டுகளோட நீளங்களை ஒப்பிடும்போது அதில் உள்ள வேறுபாடுகளை அளவிடுதல். இதுதான் பொருள்படுது. மொத்தமே இவ்வளோ தான். டிஃபரன்சஸ்னால் வேறுபாடு ஆஃப் ஹோமோலோகஸ் டிஎன்ஏ சீக்வன்ஸ், டிஎன்ஏ தொடர்களில் உள்ள வேறுபாடு. தட் கேன் பி டிடெக்டட், அது கண்டுபிடிக்கப்படுகிறது. எப்படி? பை த பிரசன்ஸ் ஆஃப் ஃப்ராக்மெண்ட்ஸ், அங்கே உள்ள துண்டுகளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம். எப்படி? ஆஃப் டிஃபரெண்ட் லென்த், வேறுபட்ட லென்த்தில் தானே துண்டுகள் இருக்கும், அந்த துண்டுகள் லென்த் அளக்குறோம். இங்கே எனக்கு ஒரு துண்டு நீளம் இருக்கும், இன்னொருத்தருக்கு ஒரு துண்டு நீளம் இருக்கும். துண்டுகள் ஆஃப்டர் எப்போ அளக்க முடியாதா? ஆஃப்டர் கட்டிங் ஆஃப் த டிஎன்ஏ சாம்பிள்ஸ். அதை நம்ம கட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம அந்த சாம்பிள் அளக்க முடியும். ரைட்டா? அதான் ஆஃப்டர் டைஜஷன், இந்த இடத்துல இருந்து கட்டிங்னு போட்டுக்கோங்க, போதுமா? நெக்ஸ்ட்டு பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். இப்போ பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன்ஸ் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். டிஎன்ஏவை ஃபோட்டோ காப்பி எடுக்கிறது. இப்போ நம்ம ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறோம்ல, ஒரு ஒரிஜினல் எடுத்துகிட்டு போய் ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறோம். அப்புறம் ஜெராக்ஸ் காப்பி வச்சு ஜெராக்ஸ் காப்பி எடுக்கிறோம் இல்லையா? ஒரு இதை காப்பி எடுக்கிறோம் இல்லையா? மல்டிபிள் காப்பீஸ். அதான் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். அப்படின்னு என்னது? பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் ஃபோட்டோ காப்பி எடுக்கிறது தான். மல்டிபிள் ஜீன் ஃபோட்டோ காப்பி தான் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். சீக்வன்சிங்னா தொடர். அது என்னதுன்னா ஆர் யூஸ்டு கீழே இருக்கா, அந்த பிராக்கெட்டில் விட்டுருங்க. ஆர் யூஸ்ட் ஆஸ் ஏ டாக்ஸானமிக்கல் டூல்ஸ். இந்த பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் என்பது எதற்கு பயன்படுத்தப்படுகிறது? ஆர் யூஸ்டு டாக்ஸானமிக்கல் டூல்ஸ்ங்கிறது வகைப்பாட்டு உபகரணங்களாக பயன்படுத்தப்படுகிறது. ஆமாம், இது ஜெராக்ஸ் காப்பி எடுக்கணும் இல்லையா? உடம்புக்குள்ளே நம்மளோட ஜீனை ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டே இருக்கணும். புரியுதா? அதுக்கு பயன்படுகிறது. எதுக்கு? பிராக்கெட்டில் போட்டிருக்கான் பாருங்க. டு ஆம்பிளிஃபைன்னு பெரிதாக்க.
எதை பெரிதாக்க? ஸ்பெசிஃபிக் ஜீன்னா ஒரு மரபணுவை பெரிதாக்க, அல்லது போர்ஷன் ஆஃப் த ஜீன் ஒரு மரபணுவின் பகுதியை பெரிதாக்க. பெரிதாக்கன்னு என்ன தான்? ஆம்பிளிஃபைனை பெரிதாக்க அப்படின்னா ஃபோட்டோ காப்பி எடுக்கன்னு அர்த்தம். ரைட்டா? நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டட் ஸ்பீசஸ் ஐடென்டிஃபிகேஷன் டூல்ஸ். அப்போ ஆட்டோமேட்டட் ஸ்பீசஸ் ஐடென்டிஃபிகேஷன் டூல்ஸ் நல்லா பார்த்துக்கோ. ஆட்டோமேட்டட் தானியங்கி, ஸ்பீசஸ்னு என்னது? இனங்கள். மனுஷனோட இனங்கள் இதுதான் சொல்லுவான். நான் ஒரு இனம், நீ ஒரு இனம், எல்லாம் ஒரு இனங்கள். ஆட்டோமேட்டட் தானியங்கி அப்படின்னா ஒரு மிஷினை குறிக்குது. ஸ்பீசஸ்னால் இனங்களை, அதாவது உயிர் வாழ்வன ஆர்கனிசத்தை குறிக்கிறது. ஆட்டோமேட்டட் ஸ்பீசஸ் ஐடென்டிஃபிகேஷன் டூல்ஸ் உயிரினங்களை கண்டுபிடிக்கும் உபகரணங்கள். தானாக இயங்கி கொண்டு உயிரினங்கள் எந்தெந்த உயிரினங்களை இது எந்த உயிரினத்தை சார்ந்தது என்று கண்டுபிடிக்கும் உபகரணங்கள். அந்த உபகரணத்தை வச்சு இந்த இனத்தை சேர்ந்ததுன்னு நம்ம சொல்லலாம். இந்த உபகரணத்தை பயன்படுத்தி தானாக இயங்கி அந்த உபகரணம் தானாக இயங்கும். ஆட்டோமேட்டட் ஸ்பீசிஸ் ஐடென்டிஃபிகேஷன் டூல்ஸ், அதாவது இனங்களை கண்டுபிடிக்கும் உபகரணங்கள், தானாக இயங்கி இனங்களை கண்டுபிடிக்கும் உபகரணங்கள். ரைட்டா? என்னென்னு பார்ப்போம். என்னென்ன உபகரணங்கள்னு பார்ப்போம். இட் கன்சிஸ்ட் ஆஃப் சைபர் டூல்ஸ். இது வைத்திருக்கிறது என்னது? சைபர் டூல்ஸ். அதாவது சைபர் டூல்ஸ்னு சொன்னாலே சைபர்ன்றது ஜீரோன்னு அர்த்தம். ரைட்டா? ஆனால் சைபர் டூல்ஸ்னால் ஆட்டோமேட்டிக் மெஷின் அர்த்தம். இடத்துல இட் கன்சிஸ்ட் ஆஃப் சைபர் டூல்ஸ். சைபர் டூல்ஸை இது வைத்திருக்கிறது. எக்ஸாம்பிளாக என்னென்ன டூல்ஸ்னு பார்ப்போமா? இதெல்லாம் உபகரணங்கள். இப்போ நம்ம மைக்ரோஸ்கோப்பு, எக்ஸ்ரே, காமா ரேடியேஷன் இதெல்லாம் உபகரணங்கள். அதை மாதிரி இதுவும் உபகரணங்கள். இது எதுக்கு பயன்படுதுன்னா, ஒரு இனம் அது எந்த இனத்தை சார்ந்ததுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுது. இந்த மிஷின் வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி ஒரு மிஷின் அலைஸ், இன்னொன்று டெய்சி, இன்னொன்று அபீஸ், அடுத்து ஸ்பிண்டா, அடுத்து டிராவிங். இதெல்லாம் மிஷின்கள். இந்த மிஷினை வச்சு இனத்தை கண்டுபிடிக்கலாம். அப்போ இதை பார்ப்போமா? இந்த சைபர் கருவிகள், அதான் சொல்லிட்டேன் ஏற்கனவே. அலைஸ்னு என்னது? ஆட்டோமேட்டட் லீஃப் ஹூக்கர் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம். அப்போ லீஃப் ஹூக்கர் என்னது? ஒரு பூச்சியோட சயின்டிஃபிக் நேம். இந்த பூச்சியை கண்டுபிடிக்கக்கூடிய மிஷின். புரியுதா? லீஃப் ஹூக்கர் ஒரு பூச்சி, இதுதான் லீஃப் ஹூக்கர் என்று இந்த மிஷின் மூலிமா நீ கண்டுபிடிச்சிக்கலாம். ஆட்டோமேட்டட் தானாக கண்டுபிடிக்கும். அந்த 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 பூச்சியை பார்த்த உடனே, அந்த ரெக்கையை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடும். ஆட்டோமேட்டட் தானாக இயங்கி கண்டுபிடிக்கும். எதை கண்டுபிடிக்கும்? லூஃப் ஹூக்கர் என்ற ஒரு பூச்சியை கண்டுபிடிக்கும் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம். அதாவது தானியங்கி இலைப்பூச்சி அடையாளம் காணும் அமைப்புன்னு அர்த்தம். அப்படின்னு என்னது? இந்த மிஷின் தானாக இயங்கி அந்த பூச்சி அடையாளம் கண்டுபிடிச்சி இது இந்த பூச்சி தான் சொல்லும். புரியுதா? அது ஆட்டோமேட்டட் லீஃப் ஹூக்கர்ன்ற ஒரு பூச்சி. இது சயின்டிஃபிக் லீஃப் ஹூக்கர்ன்ற பூச்சியை அடையாளம் கண்டுபிடித்து சொல்லும் மிஷின். அடுத்து டெய்சின்னு சொன்னது. டெய்சினா டிஜிட்டல் ஆட்டோமேட்டட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம். டிஜிட்டல் ஆட்டோமேட்டட் சிஸ்டம்னா ஒரு படத்தை எடுத்துகிட்டு போய் இந்த மிஷினுக்கு முன்னாடி நீ காமிச்சா, இப்போ மாடோட படத்தை எடுத்துகிட்டு போய் இந்த மிஷினுக்கு முன்னாடி காமிச்சேன்னா அது மாடுன்னு சொல்லிடும். அது மாடு எந்த இனத்தை சேர்ந்ததுன்னு சொல்லும். சயின்டிஃபிக்கில் எந்த இனத்தை சேர்ந்ததுன்னு இந்த மிஷின் சொல்லிடும். அது போட்டோ காமிச்ச உடனே. புரியுதா? சயின்ஸில் அதோட விஞ்ஞான பெயர் என்ன, அதோட அமைப்பு என்ன, அதை ஃபுல் டீட்டெயில் இந்த மிஷின் சொல்லிடும். அப்போ டிஜிட்டல் இப்போ என்ன கொண்டு இந்த மிஷின் முன்னாடி காமிச்சேன்னா, ஃபோட்டோவை காமிச்சேன்னா அது சொல்லிடுறேன். இவர் மனித இனத்தை சேர்ந்தவர், சயின்டிஃபிக் நேம் இது, எல்லா டீட்டெயிலும் சொல்லிடும். அது டிஜிட்டல் ஆட்டோமேட்டட் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம். அப்போ இது இந்த வேலையை செய்யும். ரைட்டா? அடுத்து அபிஸ்னா ஆட்டோமேட்டிக் பி ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம். அப்போ ஆட்டோமேட்டிக் பி தேனீக்களை தானாக கண்டுபிடிக்கும் மிஷின். இது தேனி தான் பறந்து போயிட்டுருக்க தேனி, அதை அந்த மிஷினில் நோக்கி வச்சுட்டு ஏன்னா கிளியனை சொல்லும். இது தேனி இந்த வகையை சேர்ந்தது, இந்த வகையை சேர்ந்தது, இதோட சயின்டிஃபிக் நேம் இதுன்னு சொல்லிடும். ரைட்டா? அடுத்து ஸ்பைடானா ஸ்பீசஸ்னா இனங்களை கண்டுபிடிக்கும். ஐடென்டிஃபைடு ஆட்டோமேட்டிக்கலி இனங்களை தானாகவே கண்டுபிடிக்கும். ஐடென்டிஃபைனா கண்டுபிடிக்கும் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு. இது ஒரு மிஷின். இது எந்தெந்த இனத்தை கண்டுபிடிக்கும்னா ஸ்பைடர்ஸ் சிலந்திகள் பூச்சிகள் இருக்குல்ல, அதை இது கண்டுபிடிச்சிடும். அடுத்து வேஸ்ப்னா குளவி நம்மளை கிடைக்கிது இல்லையா, அந்த இனத்தை கண்டுபிடிக்கும். அடுத்து பீன்னு என்னது? தேனீக்களையும் இந்த மிஷின் கண்டுபிடிக்கும். தேனியோட தேனியோட ரெக்கையை வச்சே கண்டுபிடிச்சிடும். அதை இது எல்லாத்தோட ரெக்கையை வச்சு ஸ்பைடரோட ரெக்கை, வேப்ஸோட ரெக்கை, விங்ஸ் கேரக்டர்ஸ். விங் கேரக்டர்னா இந்த மூணோட இறக்கைகள் குணத்தை வச்சே கண்டுபிடிச்சி, அது பறந்து போகிற ஸ்டைலை வச்சே கண்டுபிடிச்சிடும். ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு ட்ரா யூஸிங் ஹனிபி விங் ஐடென்டிஃபிகேஷன். அப்போ இந்த ட்ரா யூஸிங் இது ஒரு மிஷின். ட்ரா விங்குன்னு ஒன்று சொல்லுவாங்க. இது தேனியோட இறக்கையை வச்சே கண்டுபிடிச்சிடும். தேனியோட இது ஒரு மிஷின். ட்ராவிங்னு சொல்லுவாங்க.
இது இது இறக்கை வைத்தேமோ கண்டுபிடிக்கும், தேனி இறக்கை வைத்து கண்டுபிடிக்கும் ஒரு மிஷின். சரி, ஓகே, பாய்.